ஹாய் கைஸ், இன்றைக்கி சியில் வந்து பேராமீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சி ஃபங்க்ஷன் பேராமீட்டர் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க, பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது தான் வந்து ஃபங்க்ஷனில் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ரிட்டன் டைப் வந்து என்னவாக இருக்கணும், ரிட்டன் டைப்னால் வந்து இன்ட்டா ஃப்ளோட்டா டபுளா அதெல்லாம். ஃபங்க்ஷன் நேம் பார்த்திங்கன்னா பேராமீட்டர் வந்து என்னென்னா நமக்கு வந்து இன்ட்டு அதாவது எக்ஸு ஒய்இ இசட்டு அது போல் வச்சிடலாம். இப்போ வந்து கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அது போல் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்னா ரிட்டன் டைப்பு மை ஃபங்க்ஷன் இதான் வந்து சின்டெக்ஸு. மை ஃபங்க்ஷன் நேம்னா என்னென்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த பேர் வேணால் கொடுத்துக்கலாம். பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமுக்கு ஏற்றா போல் இப்போ வந்து 2 நம்பரை வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து என்னென்னா பேராமீட்டர்னு வச்சுக்கோங்க. எக்ஸு ஒய்இ இன்டீஜரில் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸு ஒய்இன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருக்கேன்னா வாய்டுன்றது விட்டுருங்க. மை ஃபங்க்ஷன்றதை ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்காங்க. மை ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்கள சேர்ன்னு போட்டு மை நேம் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து வாங்கியிருக்காங்க. ஹாலோ printf மெத்தடை வந்து யூஸ் பண்ணி %s கொடுத்து நேமுன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு மை ஃபங்க்ஷன் மெயின் போட்டு இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் உள்ளார் போயிட்டு மை ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறாங்க. நீங்கள் எதனா போய் ப்ரோக்ராமுக்கு நீங்களே ஒரு 3 பேர் வச்சுக்கோங்க. இந்த 3 பேரை வந்து வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஹாலோன்றது இந்த மை ஃபங்க்ஷனை கால் பண்ணக்குள்ளே ஹாலோன்னு சொல்லிட்டு வந்துடும். எத்தனை தடவை நீங்கள் மை ஃபங்க்ஷனை எழுதுனா ஹாலோன்னு வந்துடும். நேமுன்றது நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறீங்கள இந்த ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்கு தான். இப்போ ஜெனின்னு கொடுத்தீங்கன்னா ஜெனி வந்துடும். இப்போ உங்கள் பேர் கொடுக்குறீங்கன்னா உங்கள் பேர் வந்துடும். இப்போ மல்டிபிள் பேராமீட்டர்னால் என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு டேட்டா டைப்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பும் ஒரு ஏஜுக்கு இன்ட்டு டேட்டா டைப்பும் கொடுத்துருக்கீங்க. 2 பேராமீட்டர் வந்து இதில் வந்து வாங்கியிருக்காங்க. அதை எப்படி வந்து நீங்கள் வந்து எழுதணும்னு பார்த்துக்கோங்க. printf மெத்தடை யூஸ் பண்ணி ஹாலோ, அதுக்கடுத்து %s எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்கும், %d எதுக்குன்னா ஏஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கும். அவ்வளோதான். இது வந்து 2 பேராமீட்டர் மல்டிபிள் பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது. இந்த 2 கான்செப்ட் தான் முக்கியமான கான்செப்ட்டு. பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணி வந்து இது பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் பண்ணக்குள்ளே 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான். ஏதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய்ட்டு மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டோன்னா அதுக்கடுத்து மை ஃபங்க்ஷன் உள்ள ஹாலோன்றதை பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் வந்து அது பிரிண்ட் பண்ணி காட்டும். இது வந்து சம் பண்ணுறாங்க. 2 வாய்டு ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனு வாய்டு கால்குலேட் சம்முன்னு சொல்லிட்டோம். இன்ட்டு எக்ஸு ஒய்இ இன்ட்டு சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லிட்டோம். printf மெத்தடில் நீங்கள் வந்து 2த்தையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சம் பண்ணி காட்ட போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இன்ட்டு மெயின் மெத்தடு கால்குலேட் சம்மு 5 + 3 கால்குலேட் சம்மு 8 + 2 15 + 15 இதை தான் வந்து நம்ம இது கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்னென்னா சம் ஆஃப் டிடினா 2த்தையும் கூட்ட போது, அதாவது 2த்தையும் ஆட் பண்ண போகிறோம். சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொன்னால் இந்த 2 வேல்யூ வந்து வந்துடும். 5 + 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இஸ் ஈக்குவல் டு அந்த கமாக்கு அப்புறம் என்ன வரும்னா 8ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஏன்னா நமக்கு வந்து ஆட் பண்ணி 5 + 3 = 8ன்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாஸ் த அரே as the ஃபங்க்ஷன். அரே வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஃபங்க்ஷனில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறோம். இன்ட்டு மை நம்பர் = 5 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அரேயில். அதனால் வந்து நம்ம வந்து இப்படி இது பண்ணுவோம். ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இன்ட்டு i = 0, i is greater than 5i ++ printf மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம %d எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து இன்டீஜர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இது மை நம்பர் தான். 5 வேல்யூ ஐ வந்து யூஸ் பண்ணதால் இது வந்து மை நம்பர் = அரேக்கு வந்து ஐ வந்து யூஸ் பண்ணிக்கணும். இன்ட்டு மெயின் மெத்தட் உள்ளார போயிட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா இன்ட்டு மை நம்பர்
அஞ்சு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அரே வந்து எப்படி எழுதுவாங்கன்னா இப்படி தான் எழுதுவாங்க. என்ன வேல்யூ கொடுத்துருவோம், மை ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு மை நம்முன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த 5 வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் ஆகி காட்டும். அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மை ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கோம். 5 ரிட்டர்ன் பண்ணக்குள்ளே 5+xன்னு சொல்லியிருக்கோம். இங்கே ரிட்டர்ன் பண்ணக்குள்ளே 5+xன்னா எக்ஸோட வேல்யூ வந்துடணும். 5+ இப்போ வந்து எக்ஸுக்கு நீங்கள் வந்து 3ன்னு சொல்லிட்டு நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனில் சொல்லிட்டீங்கன்னா, அதாவது பாஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன 5+xன்னா ஒரு ஃபங்க்ஷன் உள்ளார வந்து மெயின் ஃபங்க்ஷன் உள்ளார நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் 3ன்னு கொடுத்துட்டிங்கன்னா 5+3 8 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். அதில் ரெண்டு வந்து டேட்டா டைப்ஸ் வச்சுருக்கோம். 2 டேட்டா டைப்ஸு இன்ட்டு எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணக்குள்ளே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கோம். இங்கேயே வந்து நம்ம வந்து என்னென்னா மை ஃபங்க்ஷன் உள்ளார வந்து நம்ம வந்து வேல்யூ கொடுத்துட்டோன்னா அந்த இடத்துல வந்து பேராமீட்டரை வந்து எடுத்துக்கும். எக்ஸுக்கு வந்து 5ன்னு எடுத்துக்கும், ஒய்க்கு வந்து 3ன்னு எடுத்துக்கும். அதை தான் இந்த இடத்துல ரிசல்ட் வந்து ஷோ பண்ணக்குள்ளே 8ன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மை ஃபங்க்ஷன் இன்ட்டு எக்ஸு ஒய்இ அதே தான் வச்சுருக்காங்க. ரிட்டன் x+yன்னு சொல்லியிருக்காங்க. இது உள்ளார மெயின் மெத்தடுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இன்ட்டு ரிசல்ட் வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் உள்ளார வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க வேல்யூவை. மை ஃபங்க்ஷன் 5 3ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி printf மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. printf மெத்தடை யூஸ் பண்ணி %dன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 8ன்னு வரும். ரிசல்ட்டை வந்து இந்த இடத்துல ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோன்னா அது வந்து ஆன்சர் வந்து வந்துடும். அதாவது இன்ட்டு மை ஃபங்க்ஷன் இன்ட்டு எக்ஸு ஒய், அதுதான் வந்து இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்றோம்ல, அதுதான் வந்து பேராமீட்டரு. அந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணக்குள்ளே எனக்கு வந்து இதை ரிட்டர்ன் பண்ணு, எக்ஸையும் ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரோக்ராம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் உள்ளார போவோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான், இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ட்டுன்றது டேட்டா டைப்ஸு, ரிட்டர்ன்ன்றது வந்து நம்ம வந்து கொடுக்க போகிற வேரியபிள். இது வந்து மை ஃபங்க்ஷன் வந்து அந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து இந்த வேல்யூ 5 3 ஆட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது வந்து ஆட் பண்ணி காட்டிடும். அது வந்து printf மெத்தடில் எப்படின்னா printf ரிசல்ட் %dனா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து என்னென்னா அதுதான் வந்து என்னென்னா இன்டீஜருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா அடுத்தது ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா கால்குலேட் ப்ரோக்ராம் வந்து எப்படின்னா இன்ட்டு கால்குலேட் சம் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்இ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறோம். எக்ஸையும் ஒய்யும். அதுக்கடுத்தது இன்னும் மூணு வேல்யூ வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். 3 ரிசல்ட் வரணும்னு சொல்லியிருக்கோம். கால்குலேட் 5 + 3 8 + 2 15. அதாவது இன்ட்டுக்கு வந்து என்னென்னா எக்ஸுக்கு வந்து 5, இதுக்கு ஒய்க்கு வந்து 3. இது போல் வந்து நம்ம வந்து 8 2 15 printf பண்ணக்குள்ளே 3 தடவை வரணும். ரிட்டன் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து இந்த மெயின் மெத்தட் உள்ள போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னே இந்த கால்குலேட் சம்முன்னு இருக்குதுல்ல, கால்குலேட் சம்முன்னு இருக்கிறது இது வந்துட்டு உள்ளே போயிட்டு 5 + 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். 8 + 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்தது இது வந்து 15 + 15 என்னன்னு சொல்லிட்டு 30 அதுதான் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேட் சம் இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஒய்ன்னு சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் பண்ணக்குள்ளே எக்ஸ் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுன்னு மெயின் மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா அரே வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்ட்டில் வந்து ஒரு அரே வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதாவது 6 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறப்போல ஒரு அரே வந்து வாங்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து எப்படி வந்து அரே வந்து ஜீரோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேல்யூ வந்து 5 3 வச்சுருக்கோம். அதாவது ஜீரோக்குள்ளே ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்குள்ளே, அதாவது 1வது இண்டெக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா 8 2 வச்சுருக்கோம். 2வது இண்டெக்ஸில் 15 15, 3வது இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா 9 1ன்னு வச்சுருக்கோம். 4வது இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா
7 வச்சுருக்கோம். 5வது இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 வச்சுருக்கோம். இப்போ ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இதை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது? ஃபார் லூப்பில் ரிசல்ட் வரணுன்னா நீங்கள் வந்து இன்ட் i = 0, i is greater than 6, i ++ அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் போட்டு printf மெத்தடை யூஸ் பண்ணி ரிசல்ட்டுக்கு %d is equal to % அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா i+1 அப்படின்னா i+1 ரிசல்ட் வந்து அரே வந்து பார்த்திங்கன்னா அரேக்குள்ளார 6 வேல்யூ இருக்கும். 5 தடவை வந்து எக்ஸிக்யூட் ஆகும் உங்களுக்கு. அது வந்து 5, 3, 8, 2 இதுதான் வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.